மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். நம்ம உடல் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு, உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகள் ரத்தம் சுத்திகரிக்கப்படுவதற்கு கீரைகள் ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி மாதம் 2 முறை இந்த கீரையை நிச்சயமாக சாப்பிட்டோம்னா எப்பவுமே ஆரோக்கியமாக இருக்கலாம். சரி, அப்படி என்ன கீரை நம்ம மாதம் 2 முறை சாப்பிட்றதுக்கு முக்கியமான கீரை அப்படின்னு பார்த்தோம்னா அகத்திக்கீரை. அகத்திக்கீரை பேர்லயே இருக்கு பாருங்க, அகத்தி. அதாவது முக்கியமான மூலிகைகள். சித்த மருத்துவத்திலே பார்த்தோன்னா அகர வரிசையில் முதல்ல தொகுத்து வச்சிருப்பாங்க அகத்தி அப்படின்ட்டு. நம்ம உடல்ல இருக்கக்கூடிய அதிகப்படியான உஷ்ணத்தை குறைப்பதற்காகத்தான் இது அகத்தி பேர்லயே இருக்கு பாருங்க. அகத்தியில் இருக்கக்கூடிய தீயை குறைப்பதற்கு இந்த கீரை மிகவும் சிறந்தது. அது மட்டும் இல்லாம இதுல கால்சியம் நிறைய இருக்கு. கால்சியம் இருக்கு மற்றும் இரும்பு சத்து அதிகமா இருக்கு மற்றும் ஃபைபர் நார்ச்சத்து அதிகமா இருக்கு. நம்ம உடல்ல எலும்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் இருக்கும் போதோ இல்ல உடல் உஷ்ணமாக இருக்கும் பட்சத்துல நம்ம இந்த அகத்திக்கீரையை சாப்பிடலாம். முக்கியமாக விரத நாட்கள்ல இந்த விரதம் முடிச்சுட்டு நம்ம உணவு சாப்பிடும் போது அகத்திக்கீரையை சாப்பிட்றது நம்ம வழக்கத்துல இருக்கு. அப்போ விரதம் முடிச்சுட்டு நம்ம ரொம்ப டல்லா இருக்கிறோம், பாடியில ஸ்டாமினா இல்லை, அந்த பவர் இன்க்ரீஸ் பண்றதுக்கு அகத்திக்கீரை ரொம்ப ரொம்ப சிறந்தது. அப்போதான் நம்ம விரதத்தை முடிச்சுட்டு இந்த அகத்திக்கீரையை சாப்பிட்றது நம்ம வழக்கத்துல இருக்கு. இந்த அகத்திக்கீரையை தினமுமே நான் எடுக்கலாமா இல்ல மாதம் 2 முறைதான் இதை சாப்பிடணுமா அப்படின்னா, உணவாக எடுக்கும் பொழுது குடல் சுத்தம் அடையணும் அப்படின்றதுக்காக மாதம் 2 முறை இதை நிச்சயமாக எடுக்கலாம். இதோட பருப்பெல்லாம் சேர்த்து, சின்ன வெங்காயம் பூண்டு எல்லாம் சேர்த்து நம்ம இதை நல்லா பொரியல் மாதிரி செஞ்சு நிறைய சாப்பிட்டுட்டு வந்தோம்னா மாதம் 2 முறை இதை சாப்பிட்டுட்டு வந்தோம்னா அதிகமான பலனை இது கொடுக்குதுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இப்ப அல்சர் இருக்கிறவங்க, அல்சருக்கு அப்புறம் உடல் உஷ்ணத்தினால் வரக்கூடிய பிரச்சனைனா பைல்ஸ் ஃபிஸ்டுலா சொல்றோம். இந்த கண்டிஷன் இருக்கிறவங்களும் அகத்திக்கீரையை தாராளமாக சாப்பிடலாம். எந்த மாதிரி நான் எடுத்துக்கணும் அப்படின்னா, அகத்திக்கீரையை சாறாக எடுக்கணும். அகத்திக்கீரை மிக்சியில போட்டு நல்லா அரைச்சி சாறு எடுத்துக்கோங்க. இந்த அகத்திக்கீரை சாறு ஒரு 50 ml அளவுக்கு எடுத்துக்கணும். இதுல ஒரு சிட்டிகை அளவுக்கு இந்துப்பு சேர்த்து கலந்து காலையில குடிச்சணும். எம்டி ஸ்டமக்ல குடிக்கணும். சிலருக்கு இது வாந்தி வர மாதிரி தான் இருக்கும். ஆனா வயிறு அல்சர் இருக்கிறவங்களுக்கு, வயிறு புண்ணு, குடல் பகுதியை சுத்தம் படுத்தணும், குடல்ல இருக்கக்கூடிய புழுக்கள் வார்ம் இன்ஃபெஸ்டேஷன் இது எல்லாமே சரியாகணும்னா நம்ம அகத்திக்கீரையை நான் சொன்ன மாதிரி சாறு எடுத்து சாப்பிடலாம். இந்த மாதிரி சாறு எடுத்து குடிக்கும்போது வயிற்று பகுதியில் இருக்க புண்கள் நிச்சயமாக குணமாகும். அதுக்கப்புறம் பிளட் ப்ரெஷர். நிறைய பேருக்கு இன்னைக்கு பிளட் ப்ரெஷர் இருக்கு, ரத்த கொதிப்பு அதிகமா இருக்கு. இது எல்லாமே நம்ம சித்த மருத்துவத்தின் படி பார்த்தோம்னா குருதி அழல் அப்படின்னு தான் சொல்லுவோம். குருதி அழல்னா, அழல் அப்படின்னாவே பித்தம். அப்ப ரத்தத்தில் பித்தத்தினால் வரக்கூடிய பிரச்சனை, இதை சரி செய்வதற்கு அகத்திக்கீரை ரொம்ப ரொம்ப சிறந்தது. இந்த அகத்திக்கீரையை நம்ம தொடர்ந்து சாப்பிட்டுட்டே வந்தாலும், அந்த உணவிலோ இல்ல நான் சொன்ன மாதிரி இந்த சாறு எடுத்து சாப்பிட்டுட்டே வந்தாலும் ரத்தத்தில் இருக்கக்கூடிய கிருமிகள், கழிவுகள் இது எல்லாமே வெளியேற்றப்பட்டு குடலும் சுத்தமாகும். நிறைய பேருக்கு இந்த கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை இருக்கு இல்லையா, அதற்குமே இந்த அகத்திக்கீரை ரொம்ப ரொம்ப சிறந்தது. முக்கியமா பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்க என்ன பண்ணலாம்னா, சீரகம் சோம்பு இது ரெண்டும் சம அளவு எடுத்துக்கோங்க. 50 கிராம் 50 கிராம், அதாவது சீரகம் ஒரு 50 கிராம்னா சோம்பு ஒரு 50 கிராம் எடுத்து ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கணும். இதுல அகத்திக்கீரை சாறு ஊற்றி நைட் எல்லாம் நம்ம அப்படியே வச்சிடணும். நைட் எல்லாம் இது ஊறிட்டே இருக்கும். காலையில இதை நல்லா வெயில்ல உலர்த்தணும். வெயில உலர்த்தினதுக்கு அப்புறம் இதை பொடி பண்ணி எடுத்துக்கணும். இது கூட கொஞ்சமா பெருங்காயம் சேர்த்துக்கணும். பெருங்காயம் சேர்த்து இந்த பொடி எடுத்து வச்சுக்கணும். இதை காலையில வெந்நீர்ல கலந்து குடிச்சிட்டே வரோம். ஏன்னா அகத்திக்கீரை சாறுல சீரகமும் சோம்பும் நல்லா ஊறி இருக்கும். இதை வெயில நல்லா உலர்த்தி பவுடர் பண்ணி எடுத்து வச்சுட்டு, இந்த பவுடரை 1/2 ஸ்பூன்ல இருந்து 1 ஸ்பூன் அளவுக்கு, கிட்டத்தட்ட ஒரு 5 கிராம் அளவுக்கு எடுத்து வெந்நீர்ல கலந்து காலையில எம்டி ஸ்டொமக்ல குடிச்சிட்டு வரணும். இப்படி தொடர்ந்து செஞ்சுட்டே வந்தோம்னா அதிகப்படியாக இருக்கக்கூடிய பிளட் ப்ரெஷர், சிலர் மெடிசன் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. என்னதான் மெடிசன் எடுத்தாலும் எனக்கு பிபி ரொம்ப ஹையாவே இருக்கு, எப்போ பார்த்தாலும் 150 160 ரேஞ்ச்லயே இருக்கு, 150/100 இருக்கு, இல்ல 160/110 இருக்கு, இந்த மாதிரி ரேஷியோல இருக்கிறத நிறைய பேர் சொல்லுவாங்க.
இதற்குமே இந்த அகத்திக்கீரையை நான் சொன்ன மாதிரி சீரகம் சோம்போட சேர்த்து நம்ம சாறு விட்டு நம்ம பயன்படுத்திட்டு வந்தோம்னா மிக விரைவில் இந்த இரத்த கொதிப்பு அப்படின்றது குறைய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு தோல்ல ஏற்படக்கூடிய காணாக்கடி பிரச்சனை இருக்கும். காணாக்கடினா என்ன பூச்சினே கடிச்சதுன்னே தெரியல, திடீர்னு கருப்பு கருப்பா வருது, பிளாக்கா எனக்கு வந்து ஸ்கின் டர்ன் ஆகுது, இந்த மாதிரி கலர் சேஞ்சஸ் நிறைய பேருக்கு நம்ம பார்க்க முடியுது. இந்த கண்டிஷன்ல இருக்கிறவங்களும் அகத்திக்கீரை சாறை உள்ளுக்கு கொடுக்கலாம். இல்ல அகத்திக்கீரை சாறு எடுத்து இதோட கொஞ்சம் எலுமிச்சை சாறு கலந்து தோல்ல எங்கெல்லாம் பிரச்சனை இருக்கோ அங்கெல்லாம் நம்ம தடவிக்கிட்டே வரலாம். அதாவது ஏதாவது பூச்சி கடிச்சிருந்தாலோ இல்ல ஸ்கின் அலர்ஜி இருக்கு, அர்டிகரியல் ரேஷஸ் இருக்கு, பூஞ்சை தொற்று இருக்குன்னா அதற்கும் இந்த அகத்திக்கீரையை பயன்படுத்தலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய மருத்துவ குணங்கள் நிறைந்திருக்கக்கூடியது. இதுல கால்சியம் மற்றும் இரும்பு சத்து அதிகமா இருக்கு. இந்த அகத்திக்கீரையை நம்ம தொடர்ந்து இந்த மாதிரி பயன்படுத்திட்டே வந்தோம்னா அதிக பலன்கள் பெறலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், நிறைய பேருக்கு சித்த மருந்துகள் எடுக்கும்போது பத்தியத்துல அகத்திக்கீரை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்களே அப்படின்னு நிறைய பேர் சொல்வீங்க. மருந்துகள் எடுக்கும் பொழுது இந்த அகத்திக்கீரையை அவாய்ட் பண்ணிக்கலாம். இல்ல ஒருவேளை அன்னைக்கு ஒரு நாள் நீங்க அகத்திக்கீரை சாப்பிட்றீங்கன்னா அந்த ஒரு நாளுக்கு சித்த மருந்துகள் எடுக்காம இருக்கலாம். மற்றபடி தொடர்ந்து நம்ம சித்த மருந்துகள் எடுக்கும்போது குறிப்பிட்ட நாள் அளவு வரைக்கும் அகத்திக்கீரையை அவாய்ட் பண்றது நல்லது. மற்றபடி எல்லாருமே இருதயம் தொடர்பாக இருக்கக்கூடிய பிரச்சனை, கார்டியாக் ப்ராப்ளம்ஸ்ல இருந்து கல்லீரல் வரைக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், குடல் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கிறவங்க எல்லாருமே என்றைக்குமே நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா அகத்திக்கீரையை மாதம் 2 முறை உணவில் சேர்த்துக் கொள்ளுங்கள். நான் சொன்ன இந்த குறிப்புகள் எல்லாம் ஃபாலோ பண்ணினாலும் அதிக பலனை பெற முடியும். நன்றி.